இன்றைய ஸ்பெஷல் துவரம் பருப்பு சட்னி. இந்த சட்னி செய்யறதுக்கு துவரம் பருப்பை 50 கிராம் எடுத்து ஊற போட்டுக்கணும். துவரம் பருப்பு ஊறிட்டு இருக்கு, 1 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்தது துவரம் பருப்பு சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளை மிக்சியில் அரைக்கும் போது சொல்றேன். ஜாரில் முதல்ல சேர்க்க வேண்டியது ஊற வச்ச துவரம் பருப்பு. அடுத்தது 7 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். 1/4 மூடி அளவுள்ள தேங்காய் துருவல். சட்னிக்கு தேவையான புளி, கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். சட்னி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு அதில் 1 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னு கடுகு தாளிச்சிடலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஃபுல்லாக பச்சை வாசனை போக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே செஞ்சிடலாங்க. சட்னியோட அளவும் அதிகமாக இருக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கின ஸ்டேஜில் சட்னியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றிக்கணும். அதே பாத்திரத்தில் சுடு தண்ணியை ஊற்றிக்கிறேன். சட்னி கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸாக இருக்குங்க. அதனால தான் நம்ம வெந்நீர் சேர்க்குறோம். அடி பிடிக்கிறதுங்கிறதுனால கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சட்னி கடப்பா டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. துவரம் பருப்பு சட்னிக்கு தட்டு இட்லியே பத்தாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மல்லித்தலை தூவிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். துவரம் பருப்பு சட்னியை அப்படியே வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம சந்திப்போம்.